ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமாக நண்டு மிளகு மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6லேருந்து 7 பல்லு பூண்டு உரிச்சு தான் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சீரகம், இது கூடவே 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த நண்டு மசாலாவுக்கு மிளகு தான் அதிகமாக சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 இனுக்கு கருவேப்பிலை, இது கூடவே காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு நண்டு மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டேன். 50 மில்லி சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1 பாதியமாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது, மேல் தோல் சுருங்கி வர்ற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நண்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டு 1/2 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலாவும் அரைச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் பெட்டர் சின்ன வெங்காயம் தான், நல்லா மணமாக இருக்கும் நண்டு மசாலா. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துருவோம். மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சோம். இப்போ அதனால் எண்ணெயில் நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ மசாலா சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை இந்த மசாலாவோட நல்லா பச்சை வாடை இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு தான் இதில் ஒரு 1/2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி வேண்டாம், புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடாது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அந்த தக்காளி சேர்க்குறோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர விட்டு பார்க்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நண்டு மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நண்டை சேர்த்துட வேண்டியதான். 1/2 கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன நண்டுங்கிறதுனால சின்ன சின்ன கால்களை எடுக்க வேண்டாம். பெரிய நண்டுன்னா நம்ம எடுத்துடலாம், சின்ன நண்டுங்கிறதுனால நான் எடுக்கலை. இது அப்படியே தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நண்டை கடைங்கள்லாம் வாங்கும்போது பெரிய நண்டாக இல்லாமல் சின்ன நண்டாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொன்று கடல் நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. ரொம்ப சளி பிரச்சனைகள், வறட்டு இரும்பல் உள்ளவங்க இந்த மாதிரி நண்டு வறுவல் ஃப்ரையோ இல்லை குழம்பாவோ செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். இப்போ இது நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விட போகிறோம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த நண்டு வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியும் நல்லா வற்றிட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ நம்ம 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு பார்க்கலாம். நண்டு வேக ரொம்ப டைமும் எடுக்காது, 10 நிமிஷம் போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த நண்டோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. ரெட் நண்டு ஆரஞ்சிஷாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா நண்டு வெந்துருச்சுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு நண்டு மசாலா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.